ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சரளா என்பவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நரசிம்மர் வர்சஸ் ஹனுமன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த வீடியோ போட சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே இந்த மாதிரி காட்ஸ்குள்ள வர்சஸ் போடும்போது நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வர்சஸ் ஹனுமன் வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பயங்கர வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானும் யோசித்தேன், இந்த கண்டென்ட் போட்டது தப்பு தான் அப்படின்றத வந்து நானே உணர்ந்துட்டேன். நான் அந்த வீடியோ போட்டதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ்குள்ள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை கொண்டு போகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் அதுக்காக போட்டேன் அப்படின்னா நிறைய டிவி சீரியஸ்லையும் சரி, நிறைய யூடியூப் சேனல்லையும் சரி, ஹனுமனை வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அண்டு முருகப்பெருமானோட பவர்ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. அது தப்பு. சர்வ வல்லமை உடைய கடவுளோட வந்து சர்வ வல்லமை இல்லாத ஒரு கடவுளை வந்து பவர்ஃபுல்னு சொல்கிறது சத்தியமாக லாஜிக்கே கிடையாது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மற்றபடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் ரொம்ப பிடிக்கும், இல்லை முருகன் ரொம்ப பிடிக்கும், நம்ம டார்கெட் பண்ணி போடுவோம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு டெக்னிக்கலாக ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் ஹனுமலை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் காட் லிஸ்ட்டில் வந்து அவரும் ஒருத்தர் சொல்லலாம். பட் இருந்தாலும் ஃபேக்டை அக்செப்ட் பண்ணிட்டு தானே ஆகணும். ஸோ அதனால தான் முருகன் வீடியோ இப்படி போட்டிருந்தேன். ஸோ அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்திருக்கு. நரசிம்மர் ஹனுமன் வீடியோ போடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரிலாம் சொல்லிட்டு நான் ப்ரோ பேட் கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாரி ப்ரோ பரவாயில்ல கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்தை மட்டும் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் எப்படி தெரியுது, ஸோ நான் எப்படி பார்க்குறேன், என்னுடைய கருத்தை மட்டும் நான் அது ரிசர்ச் பண்ணி படிச்சிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த காட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் புரிஞ்சு வச்சிருப்பேன் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருக்கலாம். இது முழுக்க என்னுடைய கருத்து மட்டும்தான். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம மற்ற செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டிலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. பிகாஸ் நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோடைய ஒரு ஆங்க்ரி ஃபார்ம், ஒரு மகாவிஷ்ணுவோடைய ஒரு கோபத்தின் வடிவம் தான் நரசிம்மர். ஸோ நரசிம்மருக்கும் ஹனுமனுக்கும் பேட்டில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நரசிம்மர் தாங்க வின் பண்ணுவார். அது எதனால் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா வீரபத்ரரை தோக்கடிச்சிருக்காரு. வீரபத்ரர் மற்றும் வீரபத்ரோட இன்னொரு பவரான பத்ரகாளினா பார்வதியோட டேரக்ட் ஃபார்ம் பத்ரகாளி கிடையாது. அவங்க கால் கொலுசுலேருந்து தோன்றிய பத்ரகாளி. ஸோ இந்த ரெண்டு காட்ஸ், இந்த ரெண்டு பெரிய காட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவர் பீட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஈஸியாகவே தோக்கடிச்சிருக்காரு. பட் ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா வீரபத்ரர் கூட ரொம்ப டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணி தான் அவர் தோக்கடிக்கணும். ஹனுமன் வீரபத்ரரை தோக்கடிச்சிருவார். பட் எடுத்தவொடனே தோக்கடிக்க முடியாது. ரொம்ப டஃப் ஃபைட்டு கொடுப்பாரு. ரொம்ப நேரம் பேட்டில் நடக்கும். ஒரு பெரிய பேட்டிலுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனால் வீரபத்ரரை வீழ்த்த முடியும். ஏன்னா வீரபத்ரர் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு காட். சிவபெருமானோட வடிவங்களில் அவரோட அவதாரங்களில் ஹனுமனும் சிவனோட ஒரு சின்ன அவதாரம் தான், வீரபத்ரரும் சின்ன அவதாரம் தான். ரெண்டு பேருமே பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட். பட் ஹனுமன் ரொம்ப டைம் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வீரபத்ரரை பீட் பண்ணணும். நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீரபத்ரரை தோக்கடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹனுமன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் மற்றும் கருட பகவான் பேட்டில் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட்டிங் கொடுத்துருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே பயங்கர பவர்ஃபுல் தான். நந்தி பகவானும் பயங்கர பவர்ஃபுல் தான், அதே மாதிரி கருட பகவானும் பயங்கர பவர்ஃபுல் தான். இவங்க ரெண்டு பேருமே ஹனுமன் தோக்கடிச்சிருக்காரு. பட் டெக்னிக்கலாக நீங்கள் சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் டப்புன்னு அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கக்கத்தெல்லாம் வச்சுலாம் ஜெயிக்கல, அப்படிலாம் ஜெயிக்கல. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேட்டில். ஸோ நந்திதேவர் கூட வந்து ஹனுமன் ஃபைட் பண்ணது ஒரு பெரிய பேட்டில் தான். அந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்குது. பட் நந்திதேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனுக்கு டஃப் ஃபைட்டிங் கொடுத்துருக்காரு, நல்ல ஃபைட்டு கொடுத்துருக்காரு. பட் அப்போ நரசிம்மர் யோசிச்சு பாருங்கள், நரசிம்மர் லெவல் எங்கே இருக்குது, நந்தியோட லெவல் எங்கே இருக்குது. நரசிம்மருக்கு கரெக்டான ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாகாளி. பார்வதியோட டேரக்ட் ஃபார்மான அந்த மகாகாளி தான் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்கு டேரக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆப்போனண்ட். அவங்க தான் பர்ஃபெக்டான ஒரு ஆப்போனண்ட். பட் ஹனுமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக நரசிம்மருக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போனண்ட் கிடையாது, நல்ல ஆப்போனண்ட் கிடையாது. மகாகாளியோட பவர் லெவல்ன்றது சுப்பீரியாக இருக்கும். இந்த என்டையர் யூனிவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அழிச்சிருவாங்க. அண்ட் ஹனுமனால் முழு பிரபஞ்சத்தெல்லாம் அழிக்க முடியாது. நரசிம்மன் நினச்சா இந்த முழு பிரபஞ்சத்தையுமே பார்த்தீங்கன்னா அழிக்க முடியும். பட் ஹனுமனால் அதை பண்ண முடியாதுங்க. ஹனுமன்கிட்ட இந்த யூனிவர்ஸை டெசிஷன் பண்ணுற அளவுக்கு சக்திகள் கிடையாது. பட் அந்த லெவலில் போக முடியும். ஹனுமனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லாம் அசால்ட்டாக டிஸ்ட்ராய் பண்ண முடியும், ஒரு கேலக்ஸி டிஸ்ட்ராய் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அவருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. வெப்பன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சு அட்டாக் பண்ணிங்கன்னா அஃபெக்டே ஆகாது. பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணாலும் அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ பவர்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக தான் இருக்குது. பட் என்டையர் யூனிவர்ஸே அழிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் மகாவிஷ்ணுவோடைய கோபத்தின் வடிவங்க. பட் ஹனுமன் சிவனோட கோபத்தின் வடிவெல்லாம் கிடையாது. ஹனுமன் சிவனோட ஒரு சின்ன அம்சம், அவ்வளோதான். ஒரு சின்ன வடிவம் தான் ஹனுமன் பவர்ஃபுல் தான். பட் நரசிம்மருக்கு ஈக்குவலாக வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லமை உடையவர். ஸோ எல்லா சக்தியுமே அவர்கிட்ட இருக்கும். பட் ஹனுமன் ஆம்னிபொட்டன்ட் கிடையாதுங்க. வேணா இப்படி சொல்லலாம், ஆம்னிபொட்டன்ட் இல்லாத கடவுள்களே ஹனுமன் ஸ்ட்ராங்கஸ்ட், ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இந்திரதேவன், சூரிய தேவன், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தோர், ஓடினு, ஜீவுஸு, இந்த மாதிரி நான் ஆம்னிபொட்டன்ட், அதாவது ஆம்னிபொட்டன்ட் இல்லாத கடவுள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட்
ஆம்னிபொட்டண்டாக இருக்கக்கூடிய கடல் கூட, சர்வ சக்திகள் படித்த கடல் கூட கம்பேர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு ஆம்னிபொட்டண்டாக இன்னொரு ஆம்னிபொட்டண்டால் மட்டும் தான் பீட் பண்ணவே முடியும். பட் ஆம்னிபொட்டன்ட் இல்லாத, அதாவது சர்வ வல்லமை இல்லாத ஒரு கடல்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் வச்சுக்கிறதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நரசிம்மரை தோக்கடிச்சது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சரப அவதாரம், சர்வேஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவபெருமானுடைய சரப அவதாரம். இந்த சரப அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னிபொட்டன்ட், சர்வ சக்திகள் படைத்த ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு காடு. அந்த சர்வ சக்திகள் படித்த ஒரு கேரக்டரால் மட்டும்தான் இன்னொரு சர்வ சக்திகள் படித்த ஒரு கேரக்டரை பீட் பண்ண முடிஞ்சுது. சர்வ வல்லமையுடைய ஒரு கடவுளால் இன்னொரு சர்வ வல்லமையுடைய ஒரு கடவுளை தூக்கடிக்க முடியும். பட் ஹனுமன் இந்த பேட்டில் நடந்துக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக தோற்றுருவார். ஏன்னா ஹனுமன் சர்வ வல்லமை உடையவர் கிடையாது. ஹனுமனுடைய ஸ்ட்ரென்த் லெவலில் ஒரு கிட்டத்தட்ட மெஷர் பண்ண முடியுங்க. ஹனுமன் ஸ்ட்ரென்த் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்திரதேவனோட 500 மடங்கு அதிகம். அவர் பஞ்சமுக ஃபார்ம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு அதிகமாக மாறுவார். இந்திரோட ஸ்ட்ரென்த் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டரி லெவல் தான். அதாவது ஒரு பிளானட்டையே அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திரதேவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு 2-3 பஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தையே அழிச்சிருவார். ஸோ இந்திரதேவனோட 500 பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனோட ஒரு பஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஹனுமனோட ஸ்ட்ரென்த் லெவல் இவ்வளோ அப்படின்றது வந்து ஒரு மெஷர் பண்ண முடியும். அதுக்கு லிமிட் இருக்குது. பட் அது எக்ஸ்ட்ரீமெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பிளான்ட்டாக நவ கிரகத்தையும், ஸோ அந்த 9 கிரகத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அழிச்சிருவார். அதை தாண்டியும் கேலக்ஸி லெவலில் ஹனுமனுக்கு பவர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிளியராக சொன்னால் ஹனுமனோட எக்ஸ்ட்ரீமேட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரதேவனுடைய 1000 மடங்கு அதிகங்க. இந்திரதேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜியூஸ் தார்க்கு ஈக்குவல். ஸோ இந்திரதேவனோட 1000 மடங்கு அதிகம்னா ஜியூஸை விட 1000 மடங்கு ஹனுமன் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு காட் அப்படின்னு சொல்லலாம். பட் நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுடைய அவதாரன்றதுனால நரசிம்மரோட ஸ்ட்ரென்த் லெவல் இன்ஃபினிட்டி. அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு லிமிட்டே இருக்காது. அவரோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ தான், இந்த கடலோட இத்தனை மடங்கு இருக்கும், இந்த கடலோட இத்தனை மடங்கு இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அவர் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக இருந்திருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நரசிம்மர் தான் வின் பண்ணுவார். நரசிம்மர் மகாவிஷ்ணுவோடைய ரொம்ப சுப்பீரியரான ஒரு அவதாரம். விஷ்ணுவோடைய மேக்ஸிமம் அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிபொட்டன்ஸ் தான் இருக்கும். ஆம்னிபொட்டன்ஸ் இல்லாத அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரம் வர்சஸ் ஹனுமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டஃப் ஃபைட்டிங்காக இருக்கும். அது வந்து ஒரு கரெக்டான ஆப்போனண்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனுக்கு பரசுராம கரெக்டான ஆப்போனண்ட்டு தான். பரசுராமரை வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனை தூக்கடிக்க முடியும். பட் நரசிம்மரை பீட் பண்ண முடியாது. ஏன்னா நரசிம்மர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமை உடையவர். ஸோ நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் எடுத்து பார்த்தாலும் நரசிம்மர் தான் பவர்ஃபுல்ன்ற மாதிரி தெரியும். அதுதான் ஹனுமன் பவர்ஃபுல் இல்லைன்னு சொல்ல, ஹனுமன் பயங்கர பவர்ஃபுல். ஆனால் சர்வ வல்லமை உள்ள கடவுளோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஹனுமனை விட அவங்க ரொம்ப சுப்பீரியராக தான் இருப்பாங்க. நீங்கள் ஹனுமனை யார் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பரசுராமர் கூட கம்பேர் பண்ணலாம், இல்லை மற்ற காட்ஸ் கூட ராவணன் கூட கம்பேர் பண்ணலாம், இந்திரஜித் கூட கம்பேர் பண்ணலாம், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். அப்புறம் மற்ற காட்ஸ் அந்த தோராக இருக்கட்டும், ஜீவுஸாக இருக்கட்டும், அதை தாண்டி இருக்க மற்ற காட்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். மற்றபடி சர்வ வல்லமையுடைய கடவுள் கூட கம்பேர் பண்ணுறன்றது ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயம். மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவிகள், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமை உடையவங்க. ஸோ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனை கம்பேர் பண்ண முடியாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனை டார்கெட் பண்ணுறதுக்காக போடலை, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளியரிஃபிகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் கொடுத்துருந்தேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஹனுமனை பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹனுமன் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஆம்னிபொட்டன்ட் காட்ஸ் இருப்பாங்களே, ஆம்னிபொட்டன்ஸ் இல்லாத கடல்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த கடல் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போது எவ்வளோ பவர்ஃபுல் ஹனுமன் உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிபொட்டன்ஸ் இல்லாத ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு காடையும் நம்ம ஹனுமனோட கம்பேர் பண்ணும்போது அந்த காடோட ஹனுமன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார், எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இது என்னுடைய ஒப்பீனியன் தாங்க. அப்போ நிறைய பேர் வந்துடுவீங்க, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் கடல் கூட கம்பேர் பண்ணுறீங்க, கடலுக்குள்ள வர்சஸ் போடுறீங்க, எல்லா கடலும் ஒன்று தான் ப்ரோ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத கலவரத்தை உண்டு பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோவப்படுறாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். நான் வந்து வீடியோ போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான். மைத்தாலஜி கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களோட வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். பட் நீங்கள் டெக்னிக்கலாக காட்ஸ் எடுத்திங்கன்னா எல்லா காட்ஸுமே ஒன்று தான். எல்லாமே பரபிரம்மத்தோட வெவ்வேறு வடிவங்கள் தான், வெவ்வேறு ஸ்பீசஸ் தான். ஸோ அதனால் யாரையும் மேலே கோவப்படாதீங்க. அண்ட் இவ்வளோ வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நாய்ஸ் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.